அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. கிட்டத்தட்ட 17-18 நாளுக்கு முந்தி வீடியோ ஒன்று போட்டான். மதரசா பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து எழுதுறதுக்கு மேசை இல்லை, புட்டுவம் இல்லைன்னு பிள்ளைகளை கீழே உட்கார வச்சு அதை எழுத வச்சு வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஒன்று பண்ணினான். போட்டு 2 நாளில் மும்பைக்கு பிஸ்னஸ் கிளாஸில் போனான். அங்கே 4 நாளோ 5 நாளோ தங்கினான். 3 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கிக்கிறான். என்ன விஷயத்துக்கு போனானோ தெரியா. ஆனால் அஜிபேர் நாளைக்கு பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு இவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உடுப்பெடுத்து வந்திக்கிறான். அதுக்கு பிறகு 2 நாள் கெப்பில் மாட்டை காட்டி அதுக்கு பங்கு கேட்டு வீடியோ ஒன்று போட்டான். அதுக்கு பிறகு கொழும்புக்கு போயிட்டு வந்து மரத்திறக்க மெனிக்க மிதி ஆலைக்கு போயிட்டு மதரசா மாணவர்களை ஜஃப்னாக்கு ட்ரிப் எடுத்து போனான். ட்ரிப் எடுத்து போயிட்டு அவன் போட்ட கூத்துவலை பார்க்கணும். மேசையில் புட்டுவமில்லைன்னு சொன்னவன் கப்பலில் போயிட்டு வாரத்துக்கு ஒரு ஏதோ நெய்னா தீவு என்னமோ ஒரு தீவுக்கு போயிட்டு வாரத்துக்கு 30,000 பஸ் செலவுக்கு வேறு அங்கிட்டுக்கு பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்குறான். அதையும் வீடியோ போட்டு காட்டுறான். அதாவது தின்றதை பிள்ளைகள் வீடியோ எடுத்து காட்டுறதுக்கு காரணம் போட்டு வாங்குறது. அதுக்கு பிறகு அந்த பக்கத்தால் சைட்டில் போயிட்டு அழுது வீடியோ போடுறான். என்ன செய்ய உமா பத்தந்த சல்லி போதாது பிள்ளைகளுக்கு, திங்க கொடுக்குறதுக்கும் சல்லி இல்லை, என் கையால் தான் செலவழிச்சு நான் இப்படி செய்கிறேன் அப்படி சொல்லி கலெக்ஷன் கேட்காம கேட்குறான். பாவம் யார் கூட்டி போவா அப்படி இப்படி சொல்லி சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறான். ஆனால் இவனை நடிப்புக்கு ஆஸ்கார் லெவலை தாண்டி என்ன அவார்ட் கொடுக்கலுமோ அதை கொடுக்கலாம். என்ற ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட்டால் இவனுக்கு தேச பந்துன்னு கொடுத்துட்டாங்க. இவன் அடுத்த நோபலுக்கு தான் ட்ரை பண்ணுறானோ தெரியாது. என்ன மாதிரி நடிக்கிறான். பார்த்துமா முள்ளு குத்தும் மெதுவாக வாங்க. இந்த ட்ராமா எல்லாம் இவனுக்கு அந்த வீடியோவுக்கு மட்டும்தான். பிள்ளைகளோட எப்படி பேசணுன்னு தெரியும். அடே வருங்காலத்தில் இதுவல் மௌலவியா ஆஃபீஸா உலமாவா வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வா போ. ஆனால் இவன்ட பிள்ளையை மட்டும் ஆசிஃப் கம் ஹியர் அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ பிள்ளைகளுக்காக வேண்டிய அவட லைஃப்பை அர்ப்பணித்த மாதிரி இன்னொரு ட்ராமா ஒன்று போட்டிக்கிறாரு. கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. මට තව මැක්ස් තියෙනවනේ දෙන්න ගණන් එක තියෙනවනේ දෙවනි එක ප්‍රශ්න පත්‍රයේ 3 4 ඉංග්‍රීසි පරිසරයේ නම්බර් 1 ක්ලාස් එඩියුකේෂන් මන්ත්ලි ඉන්වොයිස් මේක මොනවද මැක්ස් එක නේ දෙවනි එක තුන්වෙනි එක තියෙනවද 3 එකත් බලන්න මැක්ස් එක 3 රයිට් ඕකේ 4 එකක් ඇති 3 මේක පරිසරය එච්චර ඇති. 4 තියෙනවද? 4 ඉංග්‍රීසි මැක්ස් ඔක්කොම 4 6 ඔව් 4 6 වෙනි වසර 4 වෙනි වසර මැක්ස් රයිට් ඔක දාන්න මැක්ස් එක නේ 4 වෙනි වසර. මේක ඉංග්‍රීසි මීඩියම් රයිට් ඕකේ ඉංග්‍රීසි මැක්ස් තියෙනවද? මැක්ස් එක දුන්නාද? හරි ඕකේ එමනම් ඇති මෙච්චර අරන් තියෙනවනේ. මේන ලබන මාසෙකම இதெல்லாம் எங்களோட மதரசாவில் உள்ள பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஒன்று வைக்கிறதுக்கு எஜுகேஷன் எந்த லெவலில் இருக்கின்றதை பார்க்க ரைட். இது நான் மாதம் எங்களோட மவனுக்கு எடுத்து கொடுக்குறது இதில் எக்ஸாம் பேப்பர் வரும். கம்பில்கான் இதெல்லாம் எக்ஸாம் பேப்பர் வரும். அவங்க வீட்டிலேருந்து எழுதி கொண்டு போயிட்டு சார்கிட்ட காட்டி மார்க்ஸ் போட்டு எடுத்து வருவாங்க. அப்போ அவங்க படிக்கிறதுக்கு லேசியாக இருக்குமே எக்ஸாம் பேப்பர் இது எல்லாம் இது எக்ஸாம் பேப்பர். இதே போல் எங்களோட மதரசாவில் எல்லாமே எக்ஸாம் பேப்பர். இந்த பேப்பரை அவங்க எழுதி போய்ட்டு அவங்க சார்கிட்ட பாயிண்ட்ஸ் போட்டு எடுத்து வருவாங்க. அதே போல் மதரசா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம்னு சொல்லி இது நான் எடுத்து வைக்கிறேன். இதுலேருந்து எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ஒவ்வொரு பேப்பரை பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளோட படிப்பு லெவல் எந்த லெவலில் இருக்கின்றதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அதனால் இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். இவ்வளோ நேரமாக எடுத்து வைக்கிறேன். எங்களுக்கு இதில் தேவையான மேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, பரிசரை இருக்குது. இந்த எக்ஸாம் பேப்பரை நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுப்போம். கொடுத்து அந்த பிள்ளைகள் எழுதுறதை எடுத்து ஒரு ஷர்ட்டை கொடுத்து பிள்ளைகளோட லெவல் படிப்பு லெவல் எந்த லெவலில் இருக்குது பார்க்கலாம். இட்ஸ் குட் ஐடியா. கட்டாயமாக வாங்க எம்டி குணசேனையில் இல்லை உங்களோட பிள்ளைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது நல்ல பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு குட் ஐடியா. இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியது. இதெல்லாம் எக்ஸாம் பேப்பர். சின்ன பிள்ளைகளுக்கு பேப்பரை கொடுத்து இந்த பேப்பரில் இருந்து எக்ஸாம் எடுத்து நாங்கள் ரிசல்ட்டை கொடுத்துருவோம். உங்களோட பிள்ளைகளுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இப்படி படிப்புல. இட்ஸ் குட். थैंक यू. मैं कार्ड लाइट कार्ड में ट्रांस कर ले रहा है देन मेरे पे करने वितरा इन्होंने मेरे को बिल अमाउंट है 5000 பார்த்தீங்களா? எம்டி குணசேனைக்கு போயிட்டு புக் பர்ச்சேசிங் பண்ணுறான். எக்ஸாம் பேப்பர் அடிப்படை நாகரிகமே தெரியாத எரும மாடு படிச்சிருந்தா தான் இது தெரியும். இது எவனோ இவனுக்கு காதில் ஊத இவன் போயிட்டு வாங்குறான். புக்கிட்ட பேரும் இவனுக்கு சரியாக தெரியா. சரி அதெல்லாம் முடுங்க.
ஒரு கேர்ளை அவக்கு தெரியாமல் எம்டி குணசேனையில் இருக்கிற கேர்ளை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறான். அந்த கேர்ள் யார் பெத்த பிள்ளையோ, எவன்ட தங்கச்சியோ, எவனுக்கு மனைவியாக வர போகிறவளோ, அதெல்லாம் இவனுக்கு தேவையில்லை. வீடியோ எடுக்கிறான். அப்போ இதே மாதிரி ஒரு நாகரிகமே தெரியாதவன், 6ஆம் ஆண்டு 3 தடவை ஃபெயிலாவின எருமை மாடு இவன்ட கையில் தான் இந்த மதரசாவை கொடுத்திக்கு. எல்லாம் நடிக்கிறான். இப்போ இவன் போடுறதெல்லாம் முதல் ரிட்டர்ன் எல்லாம் வரும். இதை விட டபுள் ட்ரிபிளாக கொடுங்கன்னு சொல்லாமல் சொல்கிறான் அந்த வீடியோ காட்டி. இந்த மூதேவிக்கு ஒழுக்கம் என்றது என்னன்னு தெரியா. அந்த கேர்ளுக்கே தெரியா இவன் வீடியோ எடுக்கிற. இவனை மெட்டா கிளாஸை போட்டு வீடியோ எடுக்கிறான். மதரசா மாணவர்களை தான் போட்டு சீரழிக்கிறேன்னு பார்த்தா வீடியோ எடுத்து இப்போ வேலை செய்கிறவங்களையும் பார்த்து வீடியோ எடுக்கிறான். அடே இதே உன்னோட தங்கச்சாத்துங்க வேலை செஞ்சுருந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டோம் உனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவனுக்கு இது ஒரு நோய். இன்னொரு வீடியோ ஒண்டிக்கு அதையும் பாருங்கள். மதரசா மாணவர்களை தான் விட்டு வைக்கல இவன் வீடியோ போடுறான்னு பார்த்தா பஸ்ஸில் ஏறுற நேரமே அங்கே முன்னுக்கு சீட்டில் ஒரு பாடசாலை மாணவன் நிற்கிறான். அவன்கிட்ட பேரை கேட்குறான், எந்த ஸ்கூல் படிக்கிறேன்னு கேட்குறான். அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறான். இந்த வீடியோ எடுக்கிற அவங்களோட அந்த மாணவனை பெத்த உமாவாப்பா யாரோ சரி இவனுக்கு கம்ப்ளைண்ட் போட்டால் இவனை உள்ளுக்கிப்பான். ஏண்டா இவன் சம்டைம் அந்த மாணவனை யாரோ சரி கடத்த நினச்சா இவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு கடத்த இல்லை. அந்த மாதிரி தகவலை கொடுக்குறான். இவன் எப்படி வீடியோ எடுப்பான்? சம்மந்தப்பட்ட அவனோட உமாவாப்பா இருந்தேன்னா இவனுக்கு கேஸ் போட்டு இவனை உள்ளே தள்ளிடும். இவனுக்கு வீடியோ எடுக்கிறே புதுசு இல்லை. ஒரு 4 மாதத்துக்கு முந்தி ஒரு ஃபேயாக்கு போயிட்டு அங்கே உள்ள கேர்ளை பைட்டாக்கி அவளை வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டான். அதுக்கு பிறகு ஒரு 2 கிழமையில் இவன் என்ன செஞ்சான், குருநாகலையில் கிணறு வெட்ட போகிற இடத்துக்கு போனான் வீடியோ போட்டுக்கொண்டு. அப்போ அந்த இடத்துல லேடிஸ் சீக்கிறாங்க. அங்கே இவன் என்ன சொல்கிறான், போங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் முள்ளுக்கு போங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். எவ்வளோ மறுவாதி! எல்லாமே நடிப்பு. எல்லாத்துக்கும் மேலே இந்த பஸ்ஸில் ஏறினான் தானே, ஏறின நேரம் கடைசியாக அந்த மாணவனை வீடியோ எடுத்துகிட்டு அவனோட கையில் மதரசாலேருந்து வார நேரம் தான் அவன் அந்த வீடியோ எடுக்கிறான். கொழும்புக்கு வார நேரம் கையில் பாருங்கள் 5000 தாள் கட்டு அப்படி இருக்கி. அதாவது மதரசாவில் சம்பாதிச்சுட்டு போகிற சல்லி அவன். நல்ல இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா எப்படி கையில் காசு உண்டு? நீங்கள்லாம் நினச்சி பார்க்குறத விட டபுள் ட்ரிபிளாக இவனுக்கு சல்லி கொண்டு தான் இருக்கி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நிறைய இளிச்சவான்கள் கோடிக்கணக்கு சல்லியை வச்சு கொண்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சரி மதரசாவுக்கு தானே இவனுக்கு கொடுப்போம், இவனை பார்க்குற நேரம் நல்லவன் மாயிக்கின்னு நினச்சி நம்பி கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்காலையும் எவ்வளோ மதரசா ஆகிக்குது. ஆனால் இந்த மதரசாவில் போடுற கூத்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஸ்ரீலங்காலே பிச்சைக்கார மதரசா, திங்கிறதுக்கும் வழி இல்லாத மதரசா. அது தாண்டு முழு உலகத்துக்கும் இப்போ தெரியும். அந்த மதரசாவில் பிரின்சிபல்னு ஒரு எரும மாடுண்டு இருக்கி அம்ஜத். அவனுக்கு என்ன ஒரு மண்ணுன்னு தெரியா. முழு கண்ட்ரோலும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற இவன் தான். அவனுக்கு தேவை நீ பிளவில் காட்டி எப்படியும் வீடியோ போட்டு சீரழி. எனக்கு தேவை சல்லி. அதை மட்டும் தான். சல்லிக்கு பீ தின்ற கூட்டம் தான் அது. ஏன்னா கொமிட்டியை மாற்றலாம். கொமிட்டியில் லரீஃப்ண்டு அம்ஜட்ட மச்சான் கல்யாணத்தை நீக்கிறான். இதுதான் அந்த லரீஃப்ட ஃபோட்டோ. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஊர் காட்டுவாசிகள். இந்த மண்டபஜிலி அங்குள்ள ஆள்களுக்கு 2-3 பேருக்கு பிஸ்னஸ் பண்ண சல்லி கொடுத்திக்கிறான். 2 பேர் எலெக்ஷன் கேட்குறதுக்கு ஸ்பான்சரும் பண்ணிக்கிறான். அப்போ இந்த காசு எல்லாம் எங்கால வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவன் இந்த ஜென்மத்தில் இந்த வீடியோ போட்டுறது நிப்பாட்ட மாட்டான். இந்த மதரசா மாணவர்களை காட்டி நீங்கள் முழு உலகத்தில் எல்லாம் சொத்தையும் கொண்டு கொடுத்தாலும் இவன் இந்த மதரசா மாணவர்களை காட்டித்தான் இவனோட கடைசி முட்டுக்கும் மண்ணுக்கு போக முட்டுக்கும் இவன் இதை கண்டினியூ பண்ணிக்கொண்டு போவான். இவனுக்கு வேறு தொழில் இல்லை, இது தான் தொழில். ஆனால் இவனால் பெரிய ஒரு மானக்கேடு வரப்போகுதுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பாருங்கள், நோம்பு நேரம் மக்கள்கிட்ட காசு 10 லட்சத்தை சல்லியாக வச்சா பிரச்சனைன்னு சட்டி முட்டியாக வாங்கி வச்சான். அடே ஏழைகளுக்கு தனவந்தர்கள் கொடுக்குற அந்த ஃபித்ர அரிசி அதே ஈவிரக்கம் இல்லாமல் களவெடுத்து 1500 கிலோ புரியாணி ஆக்கி போட்டவன் இவன். பெரிய ஐஸ்காரன், போதை மண் அண்டு அந்த பீசா மக்காமில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஏன் அந்த மெனிக்க மீதியால் உள்ள முட்டாள்களுக்கு அந்த மூடர் குளத்தில் இருக்கிற முட்டாள்களுக்கு விளங்குது இல்லைன்னு தான் எங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கு. வீடியோ போடுறோம், 10 கல் அடித்தா ஒரு கல் படுன்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஆனால் நாங்கள் வீடியோ போடுறது என்றைக்கு நிப்பாட்ட போகிறது இல்லை. ஏன்னா சிலவங்களுக்கு விளங்கிடுச்சு இவன் போகிற பாதை களவு எடுக்கிற பாதை தான், இவன் மாணவர்களை காட்டி சீரழிக்கிறான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சில மட சல்லிக்காரன் விழிக்கிறான், மோட சல்லிக்காரர்கள் சல்லி இருக்கி. ஆனால் எப்படி சதக செய்யணுன்னு தெரியாது. அதுவும் நிறைய இல்லீகலாக சம்பாதிக்கிறவனு தான் இவனுக்கு காசு அனுப்புகிறேன். ஏன்னா அந்த பக்கத்தால் பாவத்தை செஞ்சு இந்த பக்கத்தால் நன்மையை செய்யணுன்னு அவனோட நோக்கத்தில் அனுப்புகிறான். இவனுக்கு மதரசாக்கு வாரண்டா எந்த சல்லி எப்படி வந்துச்சு, இது ஹராமா அலாலான்னு பார்க்க மாட்டான்.
அது வட்டி சல்லியாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது சரி மங்கோலை அடித்து இவனுக்கு கொடுத்தாலும் சரி, இவன் எடுத்து பொக்கெட்டில் போட்டுக்கொள்வான். அந்த மദ്രസா முழுக்க கெட்டினதே வட்டி சல்லியால் தான். அதை அவன்கிட்ட வாயாலே சொல்லிக்கிறான். ஏண்டா டொய்லெட்டை வந்து வட்டி சல்லியில் கெட்டுறேன். டொய்லெட் மட்டும் இல்லை, அங்கிட்டு நிறைய இடங்களும் வட்டி சல்லியால் தான் கெட்டினேன். அங்கே சுற்றி வரைக்கிற தாப்பையும் வட்டி சல்லியால் தான் கெட்டினேன்னு எங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு. எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி அல்லட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. இனி வார காலத்துல பாப்பீங்கடா, இனி வார காலத்துல இந்த ஆசிப் அஸ்லாம்ட பேச்சுகள் எப்படி இருக்கும், என்ன செயல் செய்ய போறேன்றத பாப்பீங்க. இங்கே தான் வெட்டணும் இந்த கழுத்தை. அதுக்கும் ரெடியா தான் இருக்கிறேன் தெரியுமா, கட்டாயமா சொல்றேன். நீங்களோட இந்த செயல் செஞ்சையில தாண்டா ஜஹரான் என்ற ஒருத்தனை உருவாக்கினீங்க, தீவிரவாதியா மாத்தினீங்க. 6 பேர் சேர்ந்து 250 பேர் உயிர் எடுத்தான். அவன் உயிர் எடுக்கிறதுக்கும் அவன் தீவிரவாதியா மாறுறதுக்கும் முதல் காரணம் இந்த முஸ்லீம் சமுதாயம். இன்றைக்கு நல்ல என்ன வச்சுக்கோ, நான் இந்த மனசால சொல்றேன். வேண்டிய ஒரு போலீஸ்ல போயிட்டு கூட்டு, வேண்டிய சிஐடியில போயிட்டு கூட்டு. සිංහලෙන් කියන්නම්, සාරන් කියන්නේ කෙනා මේ රටේ ත්‍රස්තවාදියක් වෙන්න පළවෙනි කාරණේ මේ මුස්ලිම් තමයි. இதை சொல்றேன்டா இன்றைக்கு.